ஏன் இவன் காலையில இருந்து மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்கான்? டேய், ஃபர்ஸ்ட் டே நான் ஒர்க் போறேன், எவ்வளவு ஜாலியா இருக்கேன். நீ என்ன மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க? உனக்கு இது ஃபர்ஸ்ட் டே, எனக்கு டெத் டே. டெத் டேவா? என்னாச்சு? ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பண்ண டிஸாட்டிஃபைடு கொடுத்துட்டான். அது சர்வீஸ் இன்ஜினியரோட பிஹேவியர் சரியில்லைன்னு வேற சொல்லுவான். நம்ம ஹெச்ஆர் தெரிஞ்ச ஏதாவது சொல்லுவானோ? அவனுக்கு தெரிஞ்சு ஏதாவது சொன்னானா பரவாயில்ல, நீளமா கிளாஸ் எடுப்பான். கிளாஸா? என்ன கிளாஸ்? எம்பத்தி. எம்பத்தியா? அது என்னடா எம்பத்தி? அது அவனே வந்து சொல்லுவான், கேளு. எங்கடா அந்த ஹெச்ஆர் இன்னும் காணோம்? வருவான் கூட ட்ரைனர்னு ஒருத்தன் வேற வரான். ட்ரைனர் வேறையா? சார் எவ்வளோ சொன்னாலும் அந்த பசங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. என்னதான் பண்ணலாம்? இன்னைக்கு கிளாஸ் இருக்குல்ல, ஓகே ஃபுல்லாக சொல்லி கொடுத்தேன். ஓகே சார், அதுபோக ஒரு நியூ பர்சன் ஒருத்தர் வந்திருக்கு, அப்படி அவங்களுக்கு சேர்த்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, 2 பேத்துக்கு சேர்ந்து இன்னைக்கே சொல்லி தந்துடுறேன். ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் விக்கி. விக்கி, இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் இருக்குது. அது உங்கள் ஃப்ரெண்டை வச்சு தான் சொல்லி தர போறாரு. இவர் தான் ட்ரைனர், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறதுன்னு கிளாஸ் எடுக்க போகிறேன். என்ன கிளாஸ் சார்? எம்பத்தி கிளாஸ் சார் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கஸ்டமரோட பிஹேவியர் அவங்க அதிகம் அதுக்கு தான் எம்பத்தி. புரிஞ்சா சார்? சத்தியமா புரியல சார். கிளாஸுக்கே வாங்க. கஸ்டமர்ஸே என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம அதை ஃபர்ஸ்ட் சாரி கேட்கணும். அதாவது கஸ்டமரே காரி துப்பி இருந்தாலும் தொடச்சுக்கணும்னு சொல்ல வரீங்க. எங்ககிட்ட எப்படி திமிரா பேச, நீ கஸ்டமர்கிட்ட எப்படி பேசியிருப்ப நீயே பாரு. சார் அவங்க இருக்கிறான், நீங்க கண்டினியூ சார். கஸ்டமர் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கும். கஸ்டமர் ஃபீல்டு நம்மளுக்கு கடவுள் மாதிரி. நம்ம இப்போ பேசிக்கல இருந்து ஆரம்பிக்க போகிறோம். கஸ்டமர் வீட்டுக்கு போன உடனே நம்ம பேக்கை கீழே வைக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குமான்னு கேட்கணும். என்னடா இங்கிலீஷ் படத்துல தமிழ்ல டப் பண்ண சொன்ன மாதிரி பேசுறான். இதுக்கு தாண்டா நான் காலையில் சேடாக இருந்தேன். என்னடா டிஸ்கஷனு? சார் இங்கே சொல்கிறதுக்கு நல்லா தான் சார் இருக்கும். கஸ்டமர் பிளேஸ் வந்து பாருங்க, அப்போ தான் எங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். எங்ககிட்ட சவால் விடுறீங்களா? சவால்லாம் இல்லை சார், அதான் சார் ரியாலிட்டியே. ஓகே, உன் சவாலை நான் ஏற்றுக்கிறேன். இந்த எம்பத்தி வச்சு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நான் சொல்லிட்டேன். வா போகலாம். வாங்க போகலாம். சார் நீங்க எதுக்கு இவங்க கூட வந்து? நான் இவங்க 2 பேர்த்து தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வாங்க. ஓகே. பாய்ஸ், நீங்க பதில் வந்துருக்கோம். டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட வந்திருக்கா சார்? என்னது நீ சொல்ற? வாஷிங் மிஷின் ரெடி பண்ணுறது சார். வாஷிங் மிஷின் ரெடி பண்ணுறோம். போய் கழுத ரெடிடா. ஓ நோ. கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி தருவாங்க. யாருப்பா நீங்க? என்ன வேணும்? உங்க வீட்டுல வாஷிங் மிஷின் ரெடி பண்ண வந்திருக்கோம். எங்களையே உள்ள அனுமதிக்க கூடாது. வாஷிங் மிஷின் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையே. ஃப்ரிட்ஜ் தானே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். எங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம்னு கூட பார்க்காம வந்திருக்கீங்க. எந்த லட்சணத்துல சர்வீஸ் பண்ண போறீங்க? உள்ள வந்து சொல்லுங்க. வாங்க. இந்த பேக் வைக்கிறதுக்கு ஏன் அனுமதி தரக்கூடாது? வைங்க. வந்ததுல இருந்து பேசிட்டே தான் இருக்கீங்க. சர்வீஸ் பண்ற ஐடியாவே இல்ல. கஸ்டமர் கோவப்பட்டா நம்ம உடனே சாரி கேட்கணும். சாரி மேடம். உங்க சாரி எல்லாம் யாருக்கு வேணும்? வந்த வேலை என்னமோ அதை பாருங்க. போலாம். சரி சார், பேக் எடுத்துக்கலாமா? புடிச்சுட்டு அப்படியே வேலை செய்ய போறீங்க. நான் சொன்னேன்க்கா, அது இவன் தான். ஃப்ரிட்ஜிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னு சொல்லக்கூடாது. வந்ததுல இருந்து பேசிட்டே தான் இருக்கீங்க. அங்க இருக்க போய் சர்வீஸ் பண்ணுங்க. கஸ்டமரோட உணர்வுகளை புரிஞ்சுட்டு நம்ம போகணும்.
தெரிஞ்சா நாங்களே ரெடி பண்ண மாட்டோமா? எதுக்கு உங்களை வேற சொல்றோம்? இல்ல நீங்க என்ன கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா செக் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கூலிங்கே சுத்தமா இல்ல, தண்டத்துக்கு ஓடிட்டு இருக்கு. செக் பண்றோம். நல்லா தான் இருக்கு. 3 நாளா கூலிங்கே இல்ல, பால் எல்லாம் கெட்டு போகுது. எங்க கஸ்டமர் எங்க உங்களுக்கு தெரிய போகுது? கஸ்டமர் அவங்க ஏதாச்சும் கஷ்டம் சொல்லியிருந்தாலும் உடனே உங்க நிலைமையில நான் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சரி உங்க நிலைமையில நான் இருந்தேன்னா நம்ம கஷ்டத்தை சொன்னா உடனே ஜாலியா போட வந்துடுது. முன்னாடி போய் பார்த்துட்டு இந்த செக் பண்ணுறேன். என்ன பண்றீங்க? கம்ப்ரஸர் செக் பண்ணு. ரீடிங் நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரீசர் நாங்க எதுவும் டேம்பர் பண்ணல. கம்ப்ரஸர் ரன்னிங்ல தான் இருக்கு. ஐ திங்க் இன்டர்னல் லீக்கேஜா இருக்குன்னு நினைக்கிறேன். கஸ்டமருக்கு டெக்னிக்கல் இஷ்யூஸ் புரிய வைக்கிறேன். சார் கஸ்டமர் முன்னாடி மாதிரிலாம் இல்லை சார். யூடியூப் எல்லாம் பார்த்து நம்மளுக்கு சொல்லித்தர அளவுக்கு பில்லைண்டாக இருக்காங்க. வந்ததுக்கு ஃப்ரிட்ஜ் ஏதோ தொடச்சு கொடுத்துட்டு போக சொல்லுங்க. துணி எங்க இருக்கு? சரி ட்ரைனர், நானே தொடக்கிறேன். நான் தொடக்கிறேன். சுவிட்ச் போடல. அதுதான் எனக்கே தெரியுமே. ஃப்ரிட்ஜ் வாங்கி 1 இயர் தான் இருக்கு, வாரண்டியில இருக்கு. ஃப்ரிட்ஜ் போடுறதுக்கு தான் உங்களை வேலை சொல்லிருக்கோம். கஸ்டமர் சர்வீஸ் கஸ்டமர் நம்மளுக்கு கடவுள் மாதிரி. ஃபர்ஸ்ட் கஸ்டமரை கடவுளா பாக்குறத விடுங்கடா. அவங்க ஜஸ்ட் காசு கொடுத்து பொருள் வாங்க கன்சியூமர், அவ்வளவுதான். அவங்க வாங்கின பொருளுக்கான சர்வீஸுக்கு தான் அந்த பணம். நம்ம சுயமரியாதைக்கு இருக்கு. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? பண்ணுங்களா? திமிரா பேசுறான். வாஷிங் மிஷின் கம்ப்ளைண்ட் நான் சொல்லவே இல்லையேமா. வரலடா. நான் வேணா பாஸ் கொடுக்குறேன். எம்பத்தியா? அது என்னடா எம்பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். என்னது இது எம்பத்தி? உள்ள வந்து தொலைங்க. வாங்க. ஓகேவாடா? வச்சு தொலைங்க. ஓகேவா? வச்சு தொலைங்க. வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. சர்வீஸ் பண்ற ஐடியாவே இல்ல. வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. சர்வீஸ் பண்ற ஐடியாவே இல்ல. வைங்க. வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. சர்வீஸ் பண்ற ஐடியாவே இல்ல. டேய் கிரு, நீங்க ரீல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு வச்சு உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். ஏரியா சரியில்லை, நம்ம வேற ஏரியா போய். ஓகே சார். சார் குட் மார்னிங் சார். மறந்துருச்சு. சரியா? எங்ககிட்ட எப்படி திமிரா பேசுற நீ? கஸ்டமர்கிட்ட நீ எப்படி பேசியிருப்ப? ஐயா பாரு. சாரி. ஏன் பாரு மட்டும் என்ன 10 நாள் கழிச்சு செலவு. அதான் நானும் அதனால நானே இதாயிட்டேன். அவன் சரி அவன் முடிச்சுட்டான் டைலாக் அப்படின்னு. அவ்வளவுதான்டா. மறுபடி நான் மட்டும் தான் வரேன். அவ்வளவுதான்டா. எங்ககிட்ட எப்படி திமிரா பேசுற நீ? சத்தியமா சொல்றேன். ஏன் அதாவது உண்மை நீ உன் தப்பு சொல்ல மாட்டீங்க, அடுத்தவனை கை காட்டுறேன். சரி ஓகே, மறுபடியும் உலகமே இப்படிதான்டா. என்ன உலகத்தின் ஓரம் நின்று வாங்க வேண்டி. என்ன நீ என்ன தூங்க மாட்ற? ஒரு சின்ன பையன் தூங்குற, பெரிய பையன் நீ என்ன தூங்க மாட்ற? நான் பெரிய பையன் சொல்லிடு. அப்ப சின்ன பையன் தானே? அதுதான் எனக்கே தெரியுமே. ஃப்ரிட்ஜ் வாங்கி 1 இயர் கூட ஆகல. வாங்கி 1 வருஷம் தான் ஆச்சு. வாரண்டியில இருக்கு. வந்து சுவிட்ச் போர்டு
வந்ததுக்கு ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு ஃப்ரிட்ஜையே தொடச்சு கொடுத்துட்டு போக சொல்லு. ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஐ திங்க் இது இன்டர்னல் லீக்கேஜா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா இருக்கு. ஐ திங்க் மறந்துட்டேன். இவங்கெல்லாம் வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஸ்வீட் தரேன்னு நீங்களே பார்த்துக்கங்க. சிரிச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உள்ளுக்குள்ளார அழுதுட்டு இருக்கிறேன். என்னடா என்ன பேசினேன் அதில் கேளுவா.